எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு வந்து நம்ம வாக்கிங் டெட் சீரிஸ் உடைய சீசன் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சீசன் 1 பார்த்துட்டோம். அந்த வீடியோவுக்கு ஒரு 20,000 லைக் வந்துட்டா சீசன் 2 பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்க லைக்கை போட்டுட்டீங்க. ஸோ நான் சொல்ல காப்பாற்றணும்ல, அதுக்காகவே இன்னைக்கு நம்ம சீசன் 2 பார்க்க போறோம். ஆனால் இந்த சீசன் 2க்கு அப்புறம் சீசன் 3யும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கும் உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அகைன் ஒரு 20,000 லைக் இந்த வீடியோவுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா சீசன் 3யையும் நான் பண்றேன். ஸோ எதுக்காக நான் இந்த மாதிரி லைக்கை கேட்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு சீசன்லையும் ஒரு 13 எபிசோடு இருக்கும். அந்த எபிசோட்ஸும் ஒரு 40-50 நிமிஷத்துக்கு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து டெக்னிக்கலாக இதை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனால் இவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, இதை வேணும் அப்படின்றாங்கன்னும் பொழுது அந்த கஷ்டம்லாம் ஒரு மேட்ராகவே இருக்காது. ஸோ அதனால தான் உங்களை லைக் போட சொல்கிறேன். அந்த லைக்னால எனக்கு பூஸ்ட் ஏறி கண்டிப்பாக சீசன் 3, 4ன்னு மொத்தமாக அந்த வாக்கிங் டெட்டையே சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ சீசன் 2க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீசன் 1உடைய ஒரு சின்னதாக ரீகேப். ரிக்குன்ற ஒருத்தர் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. வெளி உலகத்தை பார்த்தா ஃபுல்லா ஏதோ ஒரு வைரஸ் பரவி மனுஷங்க ஜாம்பிஸா மாறிக்கிட்டு இருக்காங்க. ரிக் உடனே அவரோட ஃபேமிலி கிட்ட போகணும். ரிக்குக்கு லோரின்ற ஒரு ஒய்ஃபும் காரல்ன்ற ஒரு பையனும் இருக்காங்க. ரிக்கோட ஒய்ஃப் லோரி இருக்காங்கல்ல, அவங்க ரிக் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு ரிக்கோடைய ஃப்ரெண்டு ஷேன் கூட ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ரிக் எப்படியோ அவரோட ஒய்ஃப் கிட்ட வந்து சேர்ந்துடுறாரு. ஒய்ஃபுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஸோ ஹஸ்பண்ட் ரிக் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சுதான் ஷேன் கூட இருந்தாங்க. ஆனா அவர் தான் இப்போ உயிரோட இருக்காரு. ஸோ அதனால ஷெயினை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஷெயின் வந்து கடுப்பாகிறாரு. ஸோ நம்ம ரிக் இந்த குரூப் கூட சேர்ந்து டிசீஸ் கண்ட்ரோல் சென்டருக்கு போகலாம். அங்க வந்து இந்த வைரஸ்க்கு மாத்து மருந்து ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அங்க ஒரே ஒரு பயாலஜிஸ்ட் தான் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டிசீஸ்ல இருந்து நம்ம தப்பிக்க வாய்ப்பே இல்லை. இந்த சென்டர்லயே ஒரு பாம்பை ஆக்டிவேட் பண்ணி எல்லாருமே ஒரே நொடியில இறந்து போயிடலாம், வழியே இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சாக சொல்றாரு. ஆனா ரிக் அந்த பயாலஜிஸ்ட் கிட்ட ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, எங்களால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ரிக்கும் அவரோட குரூப்பும் தப்பிச்சு போறாங்க. போறதுக்கு முன்னாடி ரிக்கோட காதுல அந்த பயாலஜிஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அந்த டிசீஸ் கண்ட்ரோல் சென்டரும் வெடிச்சு செதறுது. இந்த இடத்துலயே சீசன் 1 முடிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அதோட ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. ஸோ ஒரு ஃப்ளோல நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஃபிலிம் ரோல் இன்ட்ரோவை வந்து நாளைக்கு வர வீடியோல பார்த்துக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம சீசன் 2ஓட கதைக்குள்ள போகலாம். ஸோ அந்த டிசீஸ் கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து எஸ்கேப் ஆகி எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. யாருன்னு கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிக், அவரோட ஒய்ஃப் லாரி, இவங்களோட பையன் காரல், அப்புறம் ரிக்கோட ஃப்ரெண்டு ஷெயின், அப்புறம் கிளென்னு ஒருத்தர். இவர் தான் சீசன் 1ல நம்ம ரிக் டேங்க்ல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது காப்பாத்திருப்பாரு. அதோட ரிக் வந்துட்டு மொட்டை மாடியில ஒரு பர்சனை லாக் பண்ணிட்டு வந்திருப்பார்ல, அந்த பர்சனுடைய பிரதரு, அவரோட பேரு டரியல். ஸோ அப்புறம் டி டாக்னு ஒருத்தர், டேல்ன்ற ஒரு வயசான தாத்தா, ஆண்ட்ரியான்ற ஒரு லேடி, அண்ட் லாஸ்டா சோஃபின்ற ஒரு குட்டி பொண்ணு, அவளுடைய அம்மா. ஸோ இப்படின்னு இவங்க எல்லாருமே அந்த டிசீஸ் கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க ஹைவேல. ஸோ அப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹைவேக்கு நடுவுல நிறைய கார்ஸ்லாம் அப்படியே நிக்குது. ஸோ இதை தாண்டி இவங்க போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதோட இவ்வளோ கார்ஸ் நிக்குதுல, அந்த கார்ஸ்ல நமக்கு ஏதாவது தேவையான பொருள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீ டாக் என்ன பண்றாருன்னா, மற்ற கார்ஸ்ல இருந்து பெட்ரோல் எல்லாம் எடுக்கிறாரு, இவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. அதோட ஷேனு தண்ணியையும் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு இவங்க இருக்கிற இடத்த பார்த்து நிறைய ஜாம்பிஸ் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா அந்த ஜாம்பிஸ்லாம் வந்து அதுங்க இருந்த இடத்துல சாப்பிட எதுவும் இல்லைன்னு சொல்லி சாப்பாடை தேடி அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம சத்தம் போடாம ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜாம்பிஸ் நம்மள கடந்து போயிடும், நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காரு, வேனு கடியிலலாம் ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பெட்ரோலை எடுத்துக்கிட்டு இருந்த டீ டாகால ஒளிய முடியல. ஏன்னா அவருக்கு பக்கத்துல ஜாம்பிஸ் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம காருக்கு சைட்ல எல்லாம் ஒளிய ஆரம்பிக்கிறாரு. அப்ப கை கிழிச்சு ரத்தம் வேற அதிகமா வர ஆரம்பிக்குது. ஸோ நடந்து போற ஜாம்பிஸ் இந்த டீ டாகோடைய ரத்தத்தை ஸ்மெல் பண்ணிடுச்சுன்னா அவ்வளவுதான், மாட்டிப்பாரு. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஜாம்பியும் நம்ம டீ டாக பார்த்து வருது. சடனா அந்த இடத்துக்கு டரியல் வராரு. கையில இருக்கிற கத்தியால சத்தமே வராம அந்த ஜாம்பியை போட்டு தள்ளி அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தரையில படுத்துக்கிட்டு இறந்து போன ஜாம்பி எடுத்து மேல போட்டுக்கிறாங்க. ஸோ அதனால நடந்து போற ஜாம்பிஸ் இவங்க ரெண்டு பேரையுமே கண்டுக்காம அப்படியே தாண்டி போய்கிட்டே இருக்கு. ஸோ உங்க குரூப்லயே ஆண்ட்ரியான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கேரவனுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கேரவனுக்கு மேலதான் டேல் தாத்தா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சடனா அந்த கேரவனுக்குள்ள ஒரு ஜாம்பி வருது. ஆண்ட்ரியாவும் பயந்து போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது ஆண்ட்ரியாவை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆண்ட்ரியாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க சவுண்ட் போட்டுட்டாங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கிற ஜாம்பிஸ்லாம் வந்துடும். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான்
நல்ல வேலையா அந்த கேரவனுக்கு மேல தானே தாத்தா இருக்காரு. அவரு டாப் ஓபன் பண்ணி ஒரு ஸ்க்ரூ டிரைவரை ஆண்ட்ரியா கிட்ட கொடுக்குறாரு. அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த ஜாம்பியை போட்டு தள்ளுறாங்க ஆண்ட்ரியா. ஸோ யாரும் எந்த ஒரு சவுண்டும் போடாம இருக்காங்க. ஆனா அந்த குரூப்ல இருக்கிற சோஃபின்ற அந்த குட்டி பொண்ணு, அந்த பொண்ணை ஒரு 2 ஜாம்பிஸ் பாத்துருதுங்க. டக்குன்னு அந்த குட்டி பொண்ணு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஓட அந்த ஜாம்பிஸும் பின்னாடி வருது. இதை ரிக்கும் பார்த்து அவரும் வேகமா பின்னாடியே போறாரு. ஸோ அந்த குட்டி பொண்ணு சோஃபியா ஜாம்பிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரிக்க கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த குட்டி பொண்ணும் கன் எடுத்து ஷூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆனா இங்க பாரு சோஃபி, இப்ப நம்ம ஷூட் பண்ணோம்னா போன எல்லா ஜாம்பிஸும் சத்தம் கேட்டு இங்க வந்துரும். ஸோ அதனால நீ இதே இடத்துல ஒளிஞ்சுக்கோ, நான் அந்த ஜாம்பிஸை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிக்க அந்த 2 ஜாம்பியையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவரு பின்னாடி வர மாதிரி செஞ்சு சத்தமே வராம போட்டு தள்ளிட்டு திரும்ப அந்த குட்டி பொண்ணை வந்து பார்க்கலான்னு பார்த்தா அந்த சோஃபியை காணோங்க. அந்த சோஃபியோடைய அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி ஓகே, நம்ம சோஃபியை கண்டுபிடிக்கலான்னு களத்துல இறங்குறாங்க எல்லாரும். ஸோ கண்டிப்பா அந்த குட்டி பொண்ணு ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா அப்படின்னு பக்கத்துல தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு பெல் அடிக்கிற சவுண்ட் மாதிரி கேக்குது. கண்டிப்பா சோஃபி அங்க இருப்பான்னு வேகமா ஓடி போறாங்க. அங்க ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஜாம்பிஸ் தான் இருக்கு. ஸோ அந்த ஜாம்பியை போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து வந்து தனித்தனியா நம்ம பிரிஞ்சு தேடலாம் அப்படின்னு நம்ம ரிக்கோட பையன் கார்ல், அப்புறம் ரிக்கோட ஃப்ரெண்டு ஷேன்னு 3 பேரும் காட்டுக்குள்ள தேடிக்கிட்டே போறாங்க. ஸோ அப்ப காட்டுக்கு நடுவுல ஒரு மான் ஒன்று இருக்கு. அந்த கார்லும் பார்த்துட்டு அப்பா எனக்கு மான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மெதுவா அந்த மான் பக்கத்துல போய் தொடலான்னு போகும்பொழுது அந்த மானை ஏதோ ஒரு வேட்டைக்காரரு ஷூட் பண்ணிருக்காரு. அந்த புல்லட் மானோட உடம்புல பட்டு வெளியே வந்து ரிக்கோட பையன் கார்ல் மேலையும் பட்டு அந்த பையனும் சாகுற நிலைமையில இருக்கான். ஸோ ஷூட் பண்ண வேட்டைக்காரரும் வராரு. எங்க இடம் பக்கத்துல தான் இருக்கு, அங்க டாக்டர் இருக்காரு, அவரு ஹெல்ப் பண்ணுவாருன்னு வேகமா கார்ல தூக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ அங்க ஒரு டாக்டர் இருக்காரு. ஸோ அவரு ரிக்கோட பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நல்ல வேலையா அந்த வேட்டைக்காரர் ஷூட் பண்ண புல்லட் மானோட உடம்புல பட்டு கொஞ்சம் வேகம் கம்மியாகி அதுக்கப்புறம் தான் கார்லோடைய உடம்புல பட்டிருக்கு. ஸோ அதனால கார்லோடைய உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஆனா என்ன, கார்லோட உடம்புல இருக்கிற புல்லட் பீசஸ் எல்லாம் உடனே எடுத்தாகணும். அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கு நிறைய ரத்தமும் தேவைப்படும், மெடிக்கல் பொருளும் தேவைப்படும். ஆனா அந்த பொருள்லாம் இல்ல. அது இல்லாம ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா கார்ல இறந்து போயிடுவான். ஸோ அதான் அந்த வேட்டைக்காரரு நான் போயிட்டு அந்த மெடிசனை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஷேனும் கூட போறாரு. ஸோ இவங்க ஜாம்பிஸ்லாம் இருக்கிற டவுனுக்கு போயிட்டு மெடிசனை கொண்டு வரணும். ஸோ நம்ம ரிக்க வந்து அவங்க கூட போல, ஏன்னா கார்லோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு, கார்லுக்கு ரத்தம் தேவைப்படும். ஸோ அதனால நம்ம ரிக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் ரத்தத்தை கொடுக்குறாரு அவங்க எல்லாத்தையும் கொண்டு வர வரைக்கும். ஸோ ரிக்கோட மனசுல ஓடுற விஷயம் என்னன்னா, பையனுக்கு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கு, இந்த விஷயத்த நம்ம ஒய்ஃப் லோரி கிட்ட சொல்லணுமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் டாக்டருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேரு மேகி. ஸோ அவங்க ரிக்கு கிட்ட உங்க ஒய்ஃப் எங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு குதிரையில நேரா அந்த இடத்துக்கு போயிட்டு லோரியை மீட் பண்றாங்க. உங்க பையனுக்கு அடிபட்டு இருக்கு, சீக்கிரம் வாங்க, ரிக்கு தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்ல லோரியும் உடனே மேகி கூட போக ஆரம்பிக்கிறாங்க. டரியல் தடுக்கிறாரு, இவ யார் என்னன்னே தெரியல, இவ கூட போற. ஆனா லோரிக்கு அதை பத்திலாம் கவலையே இல்ல, மேகி சொன்னது உண்மை அப்படின்னு நினைச்சு அவங்க அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க டரியல் மத்தவங்க எல்லாம் அந்த ஹைவேக்கே வந்துடுறாங்க. டீடாகன்றவரு கையில அடிபட்டதுனால ரொம்பவே ரத்தம் போகி ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. சோ இதை பாக்குற டரியலும் அவர்கிட்ட இருந்து ஒரு டேப்லெட்டை கொடுக்குறாரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போதை மாத்திரை மாதிரி டீடாகோட வலியெல்லாம் கம்மி பண்ணும். சோ அதனால டீடாகும் அதை போட்டுக்கிறாரு. சோ மேகி கூட போன லோரி ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரிக்கையும் பாக்குறாங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அவங்க பையனையும் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ கார்ல் பொழைக்கணும் அப்படின்னா ஷேனும் வேட்டைக்காரரும் சீக்கிரமா மெடிசன்ஸ் எடுத்துட்டு வரணும். ஆனா போனவங்க இன்னும் திரும்ப வரவே இல்லை, என்ன ஆச்சுன்னே தெரியல. ரிக்கும் போகலான்னு பார்த்தா அவருக்கு மயக்கம்லாம் வருது, ஏன்னா அவரோட பையனுக்காக நிறைய ரத்தத்தெல்லாம் கொடுத்திருக்காரா. சோ அதனால அவரால் போக முடியாது. லாரி போறேன்னு சொல்றாங்க, ஆனா ரிக் தடுத்து நிப்பாட்டி கண்டிப்பா ஷெய்னும் அந்த வேட்டைக்காரரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும். இந்த நேரத்துல ஹைவேல இருக்கிற டீடாகோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்கிறதுனால இப்ப நம்ம ரிக்கோட பையன் கார்லுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறாருல ஒரு டாக்டர், அதே டாக்டர் கிட்டே கொண்டு போயிட்டு நம்ம டீடாகையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி டீடாக கூட்டிட்டு டாக்டர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அந்த வேட்டைக்காரர் இருப்பார்ல, அவரோட ஒய்ஃப் தான் டீடாகுக்கு ட்ரீட்மெண்ட்டை பாக்குறாங்க. சோ இப்ப ரிக்கோட ஃபேமிலி, அவருடைய க்ரூ ஆளுங்க எல்லாருமே இப்ப டாக்டரோட இடத்துல தான் இருக்காங்க. ஒரு பெரிய விவசாய நிலத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு வீடு, கொஞ்சம் பாதுகாப்பான இடம் இது. சோ அதனாலேயே எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஆனா என்ன செய்யறது, கார்லோட உடம்பு ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு. மெடிசன் எடுத்துக்கிட்டு வேட்டைக்காரரும் ஷெய்னும் இன்னுமே வரல. வேற வழியே இல்ல, டாக்டர் ஆபரேஷனை பண்ணணும். தேவையான ரத்தம் மெடிசன்லாம் இல்லாம கார்ல் இந்த ஆபரேஷன்ல பொழைப்பானா பொழைக்க மாட்டானு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா அப்படியே விட்டுட்டா கார்ல் கண்டிப்பா இறந்து போயிடுவான். வேற வழி இல்லாம ரிக்கும் அவரோட ஒய்ஃபும் மனசை கல்லாக்கிக்கிட்டு ஆபரேஷனை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல டாக்டரும் ஆபரேஷனை பண்ணலான்னு போகும்போதுதான் வெளியே கார் வர சவுண்ட் கேக்குது. ஓடி போய் பார்த்தா ஷெயின் மட்டும் தான் வராரு, அந்த வேட்டைக்காரரு வரல. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த வேட்டைக்காரரு ஜாம்பிஸ் கிட்ட மாட்டி இறந்து போயிட்டாருன்னு ஷெயின் சொல்றாரு. இதை நினைச்சு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏதோ என்னவோ ஷெயின் மெடிசன் பொருள் எல்லாம் கொண்டு வந்துட்டாரு, அதை யூஸ் பண்ணி ஆபரேஷன் பண்ணி கார்லும் உயிர் பொழைச்சிடறான், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சோ ஷெயினும் என்ன பண்றாருன்னா அப்படியே பாத்ரூம் குள்ள போறாரு. கண்ணாடியில அவரோட முகத்தை பார்க்கும் பொழுது தலையில ஒரு பீஸ் முடி வந்து இல்ல. சோ த ஷெயின் பாக்குறாரு, இப்பதான் என்ன நடந்ததுன்னு நமக்கும் தெரிய வருது. ஆக்சுவலா ஷெயினும் வேட்டைக்காரரும் அந்த மெடிக்கல் பொருள் எடுக்கிறதுக்கு போனாங்க. ஆனா அங்க நிறைய ஜாம்பிஸ்
ஜாம்பிஸ் கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அங்க எங்கன்னு எகிரி குதிச்சு போகும்பொழுது நம்ம ஷெயின் இருக்கார்ல, அவரோட கால்ல பயங்கரமா அடிபட்டுருச்சு. சோ அதனால ஷெயினால வேகமா ஓட முடியல. கண்டிப்பா ஒரு ஜாம்பி கிட்ட மாட்டிப்பாரு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஷெயின் என்ன பண்ணிட்டாரு, அந்த வேட்டைக்காரரை ஷூட் பண்ணி அவரை ஜாம்பி கிட்ட மாட்ட வச்சுட்டு அந்த கேப்ல ஷெயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்காரு. அப்படி வரும்பொழுது அந்த வேட்டைக்காரரு ஷெயினோட தலையை பிடிச்சிருப்பாரு. அப்ப கொஞ்சம் முடி பிச்சுக்கின்னு வந்துட்டு இருக்கோம். சோ அதை தான் ஷெயின் பாக்குறாரு. இதை பார்த்து யாராவது கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா மண்டையை ட்ரிம் பண்ணி விட்டுறாரு. சோ அடுத்த நாள் ஆகுது. இறந்து போனா அந்த வேட்டைக்காரரை புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் இறுதி அஞ்சலியை செலுத்துறாங்க. அந்த ஷெயின் தான் போட்டு தள்ளினதே. ஆனா அவரு நல்லவ மாதிரி அந்த வேட்டைக்காரரு அவரோட உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்தினாரு. அவர் இல்லைன்னா நான் நேரத்துக்கு இங்க நிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காரு ஆளு. எது என்னவோ இப்ப இவங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. எல்லாரும் சேஃபான இடத்துலயும் இருக்காங்க. ஆனா ஒரே ப்ராப்ளம், அந்த குட்டி பொண்ணு சோஃபியை கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கான வேலையில இறங்குறாங்க. கண்டிப்பா தொலைஞ்சு போன அந்த சோஃபி திரும்ப ஹைவேக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஹைவேக்கு இவங்க போயிட்டு அங்க இருக்கிற கார்ல சோஃபி நீ ஒரு வேளை இங்க வந்தனா இங்கேயே இரு, நாங்க டெய்லி இந்த இடத்துல வந்து செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எழுதி வைக்கிறாங்க. அப்புறம் டாக்டர் இருக்கார்ல, அவருக்கு மெடிசன்ஸ் எல்லாம் ரெகுலரா தேவைப்படும். அந்த மெடிசன்ஸ் எல்லாம் டவுன்ல போயிட்டு கொண்டு வரணும். அத டாக்டரோட பொண்ணு மேகி தான் கொண்டு வருவாங்களே. கூட இப்ப நம்ம கிளின்னும் போறாரு. ஆக்சுவலா கிளின்னுக்கு மேகியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ ரெண்டு பேரும் மெடிசன் எடுக்கிறதுக்காக டவுனுக்கு போகலானும் பொழுது கிளென் கிட்ட நம்ம ரிக்கோட ஒய்ஃப் லோரி வராங்க. எனக்காக நீ ஒரு பொருளை கொண்டு வரணும் அப்படின்னு ஏதோ ஒரு பொருளை சொல்றாங்க. சரின்னு கிளென்னும் மேகியும் டவுனுக்கு போறாங்க. தேவையான பொருள் எல்லாம் கொண்டு வராங்க. லோரி சொன்ன அந்த பொருளை யாருக்கும் தெரியாம கிளென்னு லோரி கிட்ட கொண்டு போய் கொடுக்கறாரு. அது என்ன பொருள்னு பார்த்தா அது ஒரு பிரெக்னன்சி கிட். அத லோரி செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க வயித்துல வளர்த்து ஷெயினோட குழந்தை தான். சோ இப்ப லோரி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் லோரிக்கும் அப்புறம் நம்ம கிளென்னுக்கும் மட்டும் தான் தெரியும். சோ காணாம போன அந்த சோஃபின்ற பொண்ணை கண்டுபிடிக்க யாரு ரொம்ப ட்ரை பண்றாங்கன்னா டெரியல் தான். சோ நான் சோஃபியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டரோடைய ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு ஆள் அங்க இருந்து போயிட்டாரு. எங்க டாக்டர் செம கடுப்புல இருக்காரு. ஏன்னா இவ்வளவு நாள் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நம்ம ரிக்கா அவருடைய ஆளுங்கெல்லாம் உள்ள வந்து அவருக்கு இந்த இடமே பிடிக்கவே இல்லை. ஏன்னா டாக்டர் கிட்ட கேட்காமலே அவரோட குதிரையை டெரியல் எடுத்துட்டு போயிட்டாரு. அதோட டாக்டரோட பொண்ணு மேகிய அந்த கிளின் பயபுள்ள உசார் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயமும் டாக்டருக்கு தெரியும். சோ செம கடுப்புல இருக்காரு. எப்ப இவங்க எல்லாரும் போவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆளு. சோ சோஃபியை தேடி போய்கிட்டு இருக்கிற நம்ம டெரியல் அப்படியே காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு ஆறு ஒண்ணு போகுது. அங்க அந்த குட்டி பொண்ணு சோஃபியோடைய பொம்மையை பாக்குறாரு. அப்படின்னா கண்டிப்பா சோஃபி இந்த வழியா தான் போயிருக்கணும் அப்படின்னு மெதுவா அந்த குதிரையில போகும்போது சடனா பறவைகள் பறக்குது, பாம்பு ஒண்ணு போகுது. அதை பார்த்து இந்த குதிரை பயந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுடுது டெரியலை. சோ இதனால அவர்கிட்ட இருந்த அந்த கிராஸ் போ கீழே விழுந்துருது. அம்பு எல்லாம் செதறி போயிடுது. அதுல ஒரே ஒரு அம்பு மட்டும் அவரோட இடுப்புலயே சொருகி இந்த பக்கம் வந்துருது. அவ்வளவுதான், அப்படியே ஆளு துடிக்கிறாரு. இப்ப அந்த அம்பு அவர் உடம்புல இருந்து எடுத்துட்டாருன்னா ரொம்ப ரத்தம் போயிடும். சோ அதனால அந்த அம்பு அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டு துணி எடுத்து கட்டிக்கிட்டு மெதுவா அங்க இருந்து போகலான்னு பார்த்தா அவரால் சுத்தமா ஏற முடியல. கீழே விழுந்துடுறாரு. அப்படியே ஆள் ஒரு மாதிரி மயக்க நிலைமைக்கு போயிடுறாரு. சோ இந்த நேரத்துல தான் டெரியலுக்கு இல்யூஷன்லாம் வர ஆரம்பிக்குது. அவருடைய பிரதர் பேசுற மாதிரி, நான் எங்க இருக்கேன், என்ன தேடல, ஆனா ஏதோ ஒரு குழந்தைய நீ தேடிக்கிட்டு இருக்கல, நான் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் அந்த ரிக்கு தான். அந்த ரிக்க கொல்லாம நீ இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் போ அவனை கொல்லு அப்படின்ற மாதிரி அந்த இல்யூஷன்லாம் சொல்லுது. சோ அப்புறம் டெரியல் சுயநினைவுக்கு வராரு. பார்த்தா அங்க ஜாம்பிஸ்லாம் இருக்குங்க. அந்த ஜாம்பிஸ் கிட்ட இவரால சுத்தமா சண்டை போட முடியல. அவருக்கு அவரோட கிராஸ் போ வேணும். சோ அதையும் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா அதை லோட் பண்ணி அடிக்கிறதுக்கு அம்பு வேணும்ல. அந்த அம்புலாம் எங்க போய் ஒரு தேடுவாரு. அப்பதான் ஒரு வயித்துல குத்தி இருக்கிற அந்த அம்பை எடுத்து அதை லோட் பண்ணி அந்த ஜாம்பியை போட்டு தள்ளுறாரு. டெரியலுக்கு அவருடைய பிரதரோட இல்யூஷன் வந்ததுனாலயோ என்னவோ ஆளு ஒரு லூசு மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு கொன்ன ஜாம்பியோடைய காதெல்லாம் அறுத்து அதை மாலை மாதிரி கட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பி மாதிரியே திரும்ப அந்த டாக்டருடைய இடத்துக்கு வராரு. சோ இதை தூரத்துல இருந்து இந்த ஆண்ட்ரியான்ற பொண்ணு பாக்குறா. ஏதோ ஒரு ஜாம்பி தான் வருது அப்படின்னு நினைச்சு டெரியலை ஷூட் பண்ண டெரியல் கீழே விழுந்துடுறாரு. நல்ல வேலையா புல்லட் உரசிட்டு போனதுனால அவருக்கு பெருசா எதுவும் அடிப்படல. ஆனா டெரியல் கிட்ட ஒரு பொம்மை இருக்கு. அது சோஃபியோடைய பொம்மை தான். அப்படின்னா அந்த குட்டி பொண்ணு இங்கதான் எங்கேயோ இருக்கா, அவளை எங்கெங்கெல்லாம் தேடலாம் அப்படின்னு டெரியல் ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. டெரியலோட வயித்துல அம்பு குத்துச்சுல, அதை டாக்டர்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. நீ ஒரு குதிரையை கொண்டு போனியே, அந்த குதிரை எங்க? அது பிச்சுக்கிட்டு ஓடி போச்சு, எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏன்னா அது ஒரு பயந்தாங்கோலி குதிரை. இதுக்கப்புறம் குதிரையை எடுக்கிறதா இருந்தா என்கிட்ட கேட்டுட்டேடு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. எங்க அந்த கிளின்னு டாக்டரோட பொண்ணை உசார் பண்ணிக்கிட்டு இருக்காருல, நைட்டு தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த மேகின்ற பொண்ணு சொல்றத கூட கேட்காம பக்கத்துல இருக்கிற ஒரு பண்ணை வீடு, அங்கதான் யாரும் இருக்க மாட்டாங்க, வா அங்க போலான்னு இவர் வேகமா முன்னாடி ஓடி போய் பார்த்தா அந்த பண்ணை வீடு முழுக்க ஒரே ஜாம்பிஸா இருக்குங்க. ஆக்சுவலா அந்த டாக்டர் அவரோட பொண்ணுங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து ஜாம்பியை பிடிச்சி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஏன் அதுக்குன்னு தெரியல. ஆனா இப்ப இந்த விஷயம் கிளென்னுக்கு தெரிஞ்சிச்சு. மேகி இதை யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஆகுது. இறந்து போனார்ல வேட்டைக்காரரு, அவரோட ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா ஒரு கோழியை பிடிச்சி அதோட காலை உடைச்சி யாருக்கும் தெரியாம ஒரு பையில போட்டு நேரா அந்த பண்ணை வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஜாம்பிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக. சோ அந்த டாக்டர் அவரோட பசங்களாம் எதுக்காக ஜாம்பிஸை சோறு போட்டு வளர்க்குறாங்கன்னு இன்னும் நமக்கு தெரியல. இந்த விஷயம் கிளென்னுக்கு தெரியும் அப்படின்றதுனால மேகி என்ன பண்றாங்கன்னா கிளென்னுக்கு சாப்பிட
ஃபுட்டுலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா கிளென்னால சுத்தமா தாங்கிக்க முடியல, இதை எப்படியாவது சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போ கிளென்னுக்கு ரெண்டு ரகசியம் தெரியும். ஒன்னு, இந்த இடத்துல இருக்கிற பண்ண வீட்டுல நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. இன்னொன்னு, லாரி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு. சரி, இதை நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா மேகி நம்ம ஆளா போயிட்டா. அட்லீஸ்ட் லாரி பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தையாவது நம்ம ரிக்கி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ரிக்கி கிட்ட ஒரு சொல்லலான்னு போகும்போது தூரத்துல இருந்து நம்ம லாரி மிரட்டுறாங்க. அவ்வளவுதான், கிளென்னால எதுவும் பண்ண முடியல, எதுவும் சொல்லாம அங்க இருந்து வந்துடுறாரு. ஸோ ஜாம்பிஸை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு இவங்க எல்லாருக்குமே கன்னை ஷூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனாலேயே எல்லாருக்கும் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. லாரியும் அங்கே தான் போயிருக்காங்க. இந்த கேப்ல என்ன பண்றாரு நம்ம கிளென்னு, நம்ம டெல்லு தாத்தா இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு, தாத்தா என் மனசுல இருக்கிற ஒரு விஷயம், அதை யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட நான் கக்க போறேன். அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு தாத்தா கேட்க, இந்த இடத்துலயே பண்ண வீடு ஒன்று இருக்குல்ல, அங்க ஃபுல்லா ஜாம்பிஸா இருக்கு, அதோட லாரி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி விட்டுறாரு. ஸோ அதை கேட்ட உடனே தாத்தா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஜாம்பிஸ் இருக்கிற இடத்துல இருக்கிறதே ஒரு ஆபத்தான விஷயம். ஸோ ஸ்ட்ரைட்டா டாக்டர் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி பண்ண வீட்டில் நிறைய ஜாம்பிஸ் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும், எதுக்காக ஜாம்பிஸை அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது தான் அவங்க எல்லாரும் சாகல, ஜஸ்ட் ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் என்னோட ஒய்ஃபும் என் பையனும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மருந்தை கண்டுபிடிப்பாங்க, அவங்க எல்லாரையுமே நான் திரும்ப நார்மல் ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஸோ இதை கேட்குற நம்ம டெல்லு தாத்தாவும் அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அடுத்தது நேரம் லாரி கிட்ட போறாரு. லாரி, நீ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும், இதை மறைச்சிக்கிட்டே இருந்தனா வேலைக்கு ஆகாது, ஒழுங்கா நீ ரிக் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னு தாத்தா சொல்றாரு. ஆனா அதை எதையும் கேட்காம லாரி என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிளென்னு கிட்ட எனக்கு கருவை கலைக்கிற மாத்திரை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரின்னு கிளென்னும் மேகியை கூட்டிட்டு டவுன்ல இருக்கிற அந்த மெடிக்கல்ஸுக்கு போறாரு. பார்த்தா அங்க ஒரு ஜாம்பி மேகியை கிட்டத்தட்ட பிடிச்சி காலி பண்ணிருக்கோம். நல்ல வேலையா கிளென்னு மேகியை காப்பாத்திடுறாரு. ஸோ அந்த மாத்திரைகளையும் கொண்டு வந்து லாரி கிட்ட கொடுத்துடுறாங்க. லாரி என்ன பண்றாங்கன்னா, அந்த டேப்லெட்டை போட்டுக்கிறாங்க. சடனா அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா மாத்திரைகளையும் வெளியே துப்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல தான் ரிக்கு உள்ள வராரு. அந்த கருவை கலைக்கிற மாத்திரையெல்லாம் பார்த்துட்டு, இது எதுக்கு நீ யூஸ் பண்ற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான், ஏன்னா ரிக், நான் பிரெக்னெண்டா இருக்கேன், குழந்தைய பெத்துக்கிறதுக்கான சூழ்நிலை இப்ப இந்த உலகத்துல கிடையாது அப்படின்னு அவங்க சொல்ல, எல்லோரும் நீ என்ன சொல்ற, நம்ம குழந்தைய நீ பெத்துக்கோ, நான் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு ரிக்கு சொல்லும்போது தான் அவங்க சொல்றாங்க, இது ஒன்றும் உன் குழந்தை கிடையாது, இது ஷேனோட குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நடந்த எல்லா விஷயமும் இப்ப ரிக்குக்கும் தெரிய வந்துருது. அதோட அந்த கிளென் இருக்கார்ல, அவர் இந்த மாதிரி பண்ண வீட்டில் நிறைய ஜாம்பிஸ் இருக்கிற விஷயத்த நம்ம ரிக்கு அவரோட ஆளுங்க எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாரு. எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க, முக்கியமா ஷேன் தான் கடுப்பாகிறாரு. இந்த மாதிரி ஜாம்பிஸை பக்கத்திலே வச்சுக்கிட்டு நம்மளால இங்க நிம்மதியா இருக்க முடியாது, ஒன்னு இங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் நம்ம போட்டு தள்ளணும், அப்படி இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பி போகணும் அப்படின்னு ஷேன் சொல்ல, சோஃபின்ற பொண்ணு காணாம போனால அந்த பொண்ணுடைய அம்மா, எனது கிளம்பி போகணுமா, என் பொண்ணை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. உடனே ஷேனும், நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் அவ உயிரோட இருப்பான்னு நீங்க நம்புறீங்களா, கண்டிப்பா அவ ஜாம்பியா மாதிரி எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு டெரில் கடுப்பாகிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காரு. ஸோ அதனால ஷெயினை பார்த்து இவரு கத்த, பதிலுக்கு ஷெயின் கத்த, நடுவில் ரிக்கு வந்து, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, ஃபர்ஸ்ட் நான் டாக்டர் கிட்ட கேட்கறேன் அப்படின்னு ரிக்கு போயிட்டு டாக்டர் கிட்ட பேசும்போது தான், ஸோ டாக்டர் தெளிவா சொல்றாரு, அந்த ஜாம்பி கூட்டத்தில் என்னோட ஒய்ஃபும் பையனும் இருக்கா, அவங்க நோயினால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சீக்கிரமா குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரிக்கும், டாக்டர் அவங்கள குணப்படுத்த முடியாது, மருந்தை கண்டுபிடிக்க வேண்டிய டிசீஸ் கண்ட்ரோல் சென்டர்லயே யாரும் இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி இறந்து போயிட்டாங்க. அப்படியே ஒருவேளை மருந்தை கண்டுபிடிச்சாலும் ஜாம்பியா ஆல்ரெடி மாறினவங்கள நம்மளால காப்பாற்ற முடியாது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது எதையுமே டாக்டர் கேட்கற மாதிரியே இல்ல. இங்க நீங்க இருந்தது போதும், எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ரிக்கும், ப்ளீஸ் டாக்டர், என்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா, அவளை கூட்டிட்டு வெளியே போறது ரொம்ப ரிஸ்க், இதுதான் பாதுகாப்பான இடம், ப்ளீஸ் எங்களை இங்கே இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லியும் டாக்டரோட மனசு லைட்டா மாறுது. ஆனா இருந்துக்கோங்க அப்படின்னு இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ டாக்டர் கிட்ட பேசிட்டு ரிக்கும் வெளியே வராரு. அங்க ஷெயினும் இருக்காரு. என்ன சொன்னா அந்த டாக்டர், அந்த ஜாம்பிஸ் எல்லாம் காலி பண்ணலாமா, அந்த ஜாம்பிஸ் எல்லாம் டாக்டர் திரும்ப பழைய மாதிரி மாத்த முடியும், மாத்து மருந்து கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் பிடிச்சி வச்சிருக்காராம். அதோட அந்த கூட்டத்தில் அவரோட ஒய்ஃபும் பையனும் இருக்காங்களாம். ஸோ அதனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. உடனே ஷேனும், அப்படின்னா ஓகே, அந்த ஆள் இங்க இருந்து என்னவோ பண்ணி தொலையிட்டோம், நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் ரிக்கும், என்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா, இந்த நேரத்துல வெளியே போறது அவ்வளவு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே ஷேனுக்கு தோணுது, எனது லோரி பிரெக்னெண்டா இருக்காளா, ஒருவேளை அது நம்ம குழந்தையா அப்படின்ற மாதிரி தோணுது அவருக்கு. ஸோ அதனால ரிக் இல்லாத நேரமா பார்த்து லோரி கிட்ட போய் அவர் பேசுறாரு, உன் வயிற்றுல வளர்ற குழந்தை என்னோடது தானே அப்படின்னு சொல்லி கேட்க, லோரியும், அது உன் குழந்தையா கூட இருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் அது உன் குழந்தை கிடையாது, அது ரிக்கோடைய குழந்தை தான், அவர் தான் எங்களை பார்த்துக்க போறாரு அப்படின்னு சொல்ல, எங்க ஷேன் இன்னும் தான் கடுப்பாகிறாரு. ஸோ அந்த நேரத்தில் ரிக்கு வந்து எப்படியாவது டாக்டருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு இந்த இடத்துல அவர் இருக்க சொல்லுவாரு அப்படின்றத
தேடுறதுக்காக டாக்டர் கூடவே ஒரு இடத்துக்கு போறாரு. இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே காட்டுக்குள்ள சின்னதா புதக்குழி மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த வழியா வர ஜாம்பிஸ் அதுக்குள்ள இறங்கிடுச்சுங்கன்னா அப்படியே மாட்டிக்கோங்க. அந்த மாதிரி 2 ஜாம்பிஸ் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்படிதான் நிறைய ஜாம்பிஸ் மாட்டிக்கிட்டு இருக்கும். அதை புடிச்சு கொண்டு வந்து பண்ண வீட்டுல அடைச்சு வைக்கிறாங்க. சரி ஓகேன்னு ரிக்கும் டாக்டருக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஒரு ஜாம்பியை புடிச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. இதை ஷேனு மத்தவங்க எல்லாம் பார்த்து கடுப்பாகி வேகமா ஓடி வராங்க. அதுவும் ஷேன்லாம் ரிக்க பார்த்து, டே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த ஆளுங்க மாதிரி ஜாம்பியை பிடிச்சி அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு ஆபத்துன்னு உனக்கு தெரியும் தானே, நீ வாயை மூடு ஷேன், நம்ம இந்த மாதிரி பண்ணாதான் அவரு நம்மள இங்க இருக்க விடுவாரு. சோ ஷேனும் டாக்டர் கிட்ட, யோ டாக்டரே இவங்களெல்லாம் குணப்படுத்த முடியாது, ஆல்ரெடி இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கன் எடுத்து பிடிச்சு கொண்டு வந்த ஜாம்பியை அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடம்புல அவ்வளவு புல்லட் அடி வாங்கியும் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குங்க. சோ டாக்டருக்கும் புரிய வருது, அப்படின்னா உண்மையிலேயே மனுஷங்க இறந்து போய் வெறும் ஜாம்பிஸ் மட்டும் தான் இப்ப இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அதோட இந்த ஷேன் ஷூட் பண்ணார்ல, பண்ண வீட்டு பக்கத்திலேயே இருந்து ஷூட் பண்ணிருக்காரு. சவுண்டை கேட்டு எல்லா ஜாம்பிஸும் ட்ரிகர் ஆகி அப்படியே கதவை உடைச்சுக்கிட்டு வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. வேற வழியே இல்ல, இவங்க எல்லாருமே அந்த ஜாம்பிஸை போட்டு தள்ளணும். அந்த கூட்டத்துல தான் டாக்டருடைய ஒய்ஃபும் பையனும் இருக்காங்க. அவங்களையும் பாரபட்சம் பார்க்காம எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க. டாக்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சோ எப்படியோ அந்த பண்ண வீட்டுல இருந்த எல்லா ஜாம்பிஸையும் போட்டு தள்ளிட்டாங்க. எல்லாமே ஓகே அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரே ஒரு ஜாம்பியை மட்டும் இவங்க விட்டுட்டாங்க போல. அது வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த ஜாம்பியை பத்தி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த காணாம போனால ஒரு குட்டி பொண்ணு சோஃபி, அந்த பொண்ணு தான் ஜாம்பியா மாதிரி வந்திருக்காங்களே. ஆல்ரெடி அந்த பொண்ணை ஜாம்பி கடிச்சு மொத்தமா மாறிட்டாங்க போல. சோஃபியோடைய அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஓடி வராங்க, அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. வேற வழியே இல்ல, அந்த குட்டி பொண்ணை சாகடிச்சே ஆகணும். ஆனா யாருக்குமே சுடணும்னு தோணவே இல்லை. ஆனா நம்ம ரிக்கு தான் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நேரா பக்கத்துல போறாரு, அந்த சோஃபின்ற குட்டி பொண்ணை கன்னாலேயே போட்டு தள்ளுறாரு. அடுத்த நாள் ஆகுது, எல்லா ஜாம்பியையும் மொத்தமா போட்டு எரிக்க போறாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு சோஃபி, அப்புறம் டாக்டருடைய ஒய்ஃப் பையன், இவங்களோட உடம்ப மட்டும் புதைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா இங்க டாக்டர் செம்ம காண்டில் இருக்காரு. ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம ஒய்ஃபையும் பையனையும் திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு முட்டாள் மாதிரி ஜாம்பிஸை நம்ம இவ்வளவு நாள் வளர்த்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கில்ட் ஆகி மனசு தாங்க முடியாம சரக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாம்பிஸ்லாம் இருக்கிற டவுனுக்கு போயிடுறாரு. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற நம்ம ரிக்கு கிளென்னை கூட்டிட்டு டாக்டரை திரும்ப கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறாரு டவுனுக்கு. நம்ம தாத்தா டெல் இருக்காருல, அவருக்கு ஷேன் மேல ஒரு டவுட் வருது. நேரம் லோரி கிட்ட போயிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஷேன் ரொம்ப மோசமானவன் நினைக்கிறேன். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா இந்த பண்ண வீட்டுல அவ்வளோ ஜாம்பிஸையும் கொண்டு வந்து புடிச்சு போட்டது அந்த வேட்டைக்காரன் தான். அப்ப ஏற்பட்ட வேட்டைக்காரன் ஜாம்பிஸ் கிட்ட மாட்டி இறந்திருப்பான்னு நினைக்கிறியா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஷேன் தான் வேட்டைக்காரனை மாட்ட வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்ல லாரிக்கும் லைட்டா டவுட் வருது. போன ரிக்கும் கிளென்னும் டாக்டரை கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் வெயிட் பண்றாங்க. ஆனா ஆளுங்க வர மாதிரியே இல்ல. வேற வழியே இல்ல, நானே போறேன் அப்படின்னு லாரி கார் எடுத்துக்கிட்டு வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்பொழுது திடீர்னு குறுக்க ஒரு ஜாம்பி வர, கார் அது மேல மோதி கிராஷ் ஆகி விழுந்துருது. காரை உடைச்சுக்கிட்டு அந்த ஜாம்பிஸ் உள்ள வர ஆரம்பிக்குதுங்க. அதுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி லாரி தொடர்ந்து டவுனை நோக்கி ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. லாரி வந்து இந்த மாதிரி கார் எடுத்துக்கிட்டு போனாங்கல்ல, இந்த விஷயம் ஷேனுக்கு தெரியாது. தெரிஞ்ச உடனேயுமே அவளை எதுக்கு தனியா விட்டீங்க அப்படின்னு பின்னாடியே இவரு கார் எடுத்துக்கிட்டு வராரு. ரோட்ல நடந்து போற லாரியையும் பாக்குறாரு. லாரி உடனே ஷேன் கிட்ட, இங்க பாரு, ரிக்கு கிளேனு டாக்டரை கூட்டிட்டு வரவே இல்லை, நம்ம உடனே டவுனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லும்போது, லாரி உனக்கு விஷயமே தெரியாதா, டாக்டரை கூட்டிட்டு ரிக்கும் கிளென்னும் வந்துட்டாங்க, அவங்கள தேடி போன நீ தான் காணோம், அதனாலதான் உன்னை தேடி வந்தனே, வா நம்ம போலாம் அப்படின்னு பொய் சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் லாரிக்கு தெரிய வருது ஷேன் பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு செம்மையா கடுப்பாகிறாங்க. போனவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு எதுவும் தெரியாம எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ரிக்கும் கிளென்னும் ஒரு வழியா டாக்டரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவர் ஒயின் ஷாப்ல உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வாங்க டாக்டர் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டேன்றாரு. என் ஒய்ஃபும் என் பையனும் போன இடத்துக்கே நானும் போறேன் அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர் உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உங்களோட உதவி தேவை டாக்டர், வாங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிடும்போது டாக்டரும் சரி ஓகே வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அந்த ஒயின் ஷாப்புக்கு திடீர்னு 2 பேர் வராங்க. அவனுங்க கிட்டயும் கன்ஸ்லாம் இருக்கு. இப்பொழுதுக்கு இந்த உலகத்துல வந்து ஒரு குரூப்பா எல்லாரும் பிரிஞ்சிருக்காங்க. ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை டாமினேட் பண்ண தான் ட்ரை பண்ணும். வந்தவங்க யார் என்னன்னே தெரியல. அவங்க பேச்சு போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரிக்கும் எப்படியாவது இங்க இருந்து போகலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த 2 பேரும் உங்க இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கன்னை காட்டலாம் மிரட்டும் பொழுது வேற வழி இல்லாம ரிக்கு அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளுறாரு. சவுண்டை கேட்டு அந்த 2 பேருடைய ஆட்கள் நிறைய பேரு ஒயின் ஷாப்குள்ள வர ட்ரை பண்றாங்க. டக்குனு இவங்க டோரை லாக் பண்ணி உள்ளேயே இருக்காங்க. வெளியே இருக்கிற அந்த ஆட்களுக்கும் தெரிஞ்சிருச்சு உள்ள போன நம்ம ஆளுங்களை யாரோ கொன்னுட்டாங்க, யார் அது, ஒழுங்கா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ள இருந்து ரிக்கும், ஃபர்ஸ்ட் உங்க ஆளுங்க தான் எங்களை கொல்ல ட்ரை பண்ணாங்க, வேற வழி இல்லாம தான் நாங்க அவங்களை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்ல வெளியே இருக்கிற ஆளுங்க செமையா கடுப்பாகிறாங்க. 2 குரூப்புக்கும் இடையில பயங்கரமா கன் ஷூட் நடக்குது. இந்த சவுண்ட்னால அங்க இருந்த எல்லா ஜாம்பிஸும் இந்த இடத்தை நோக்கி வர ஆரம்பிக்குதுங்க. அதனால எல்லாருக்குமே ஆபத்து தான். வெளியே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கும்பல்ல ஒருத்தர் எகிரி குதிக்கும் பொழுது கம்பியில கால் மாட்டிக்கிட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட ஆளுங்களே அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா ரிக் அந்த பர்சனை பார்த்து காப்பாத்தி கார்ல
கார்ல வேகமா வீட்டுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ரிக்கோட ஒய்ஃப் லாரி ஷெயின் கிட்ட இந்த மாதிரி அந்த வேட்டைக்காரனை கொன்னது நீதானே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஷெயின் பதில் சொல்ற விதத்திலேயே இவர் தான் கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு லாரி புரிஞ்சுக்கிறாங்க. நான் அதெல்லாம் பண்றதுக்கான காரணம் உனக்காகவும் கார்லுக்காகவும் வயிற்றுல வளர்ற நம்ம குழந்தைக்காகவும் தான். அந்த ரிக் உன்னை பாத்துக்கிறத விட நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஷெயின் சொல்றாரு. லாரிக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. கரெக்டா அந்த நேரத்துல தான் டாக்டரை கூட்டிட்டு ரிக்கு கிளென்னு அப்புறம் இன்னொரு குரூப்பை சேர்ந்த ஒரு பர்சன் அவரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. வர வழி தெரியக்கூடாதுன்னு கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு காலில் அடிபட்டிருக்கு. அந்த காயம் சரியானதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஹைவேல கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்றது தான் பிளானு. எங்க டாக்டரும் மனசு மாறுறாரு. ஏன்னா சாகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டாக்டரை காப்பாத்தி இங்க கொண்டு வந்தது ரிக்கு தானே. ஸோ அதனால ரிக்கையும் அவருடைய ஆட்களையும் இங்கேயே தங்க விடுறாரு. அப்புறம் லாரி ரிக் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஷெயின் ரொம்ப மோசமானவனா இருக்கான். அந்த வேட்டைக்காரனை கொன்னதே ஷெயின் தான். அதோட என்கிட்டயே வந்து உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்றான். என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு லாரி சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரிக்கும் சொல்றாரு. இங்க இவங்க கூட்டிட்டு வந்தாங்கல்ல இன்னொரு குரூப்பை சேர்ந்த ஒரு ஆளு, அவரோட காயெல்லாம் சரியாகி அவரை ஒரு ஹைவேல கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் தள்ளி போறாங்க ரிக்கும் ஷெயினும். ஸோ அப்பதான் ரிக்கு ஷெயின் கிட்ட ஓப்பனாவே பேசிடுறாரு, நான் இல்லாதப்ப என்னோட ஒய்ஃபுக்கும் உனக்கும் இடையில என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அது நான் இல்ல இறந்துட்டேன் அப்படின்னு அவன் நினைச்சு பண்ண விஷயம். ஆனா நான் உயிரோட தான் இருக்கேன். ஸோ அதனால ப்ளீஸ் எல்லாத்தையும் இதோட விட்டுடு. அவள் வயிற்றுல வளர்றது என்னோட குழந்தை தான். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி நடந்துக்கோ சரியா. ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட வா அப்படின்னு சொல்ல ஷெயினால சுத்தமாக அதை ஒத்துக்க முடியல. ஆனால் வேற வழி இல்லை, கம்முனே இருக்காரு. இவங்க இருக்கிற இடத்துல ஒரு 2 போலீஸ் ஜாம்பிஸ் இருக்கு. அதை போட்டு தள்ளிட்டு பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் அந்த ஜாம்பிஸோடைய உடம்புல எந்த ஒரு கடிச்ச காயமும் இல்லை. அப்புறம் எப்படி இதுங்கெல்லாம் ஜாம்பிஸா மாறிச்சு அப்படின்னு ஷெயின் ரிக்கை பார்த்து கேட்கும்பொழுது ரிக்குக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. ஆனால் அவரு இல்லை எனக்கும் எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி மழுப்புறாரு. ஸோ அப்புறம் ரிக்கும் ஷெயினும் சேர்ந்து அவங்க கொண்டு வந்த அந்த பர்சனை கையை கட்டி போட்டு ஒரு இடத்துல விட்டுறாங்க. இந்தா கத்தி, கஷ்டப்பட்டு முன்னாடி வந்து கை கட்ட அவுத்து தப்பிச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த அதர் கேங் ஆளு ரொம்ப கெஞ்சுறாரு, ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போங்க, நான் அவங்க கூட இருந்ததே வேண்டா உறுப்புக்கு தான் இருந்தேன், ப்ளீஸ் நான் உங்க கூடவே வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சினாலும் இவங்க கேட்கற மாதிரியே இல்லை, தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அவரு சொல்றாரு, எனக்கு மேகியை தெரியும், அவளுடைய அப்பா டாக்டரையும் தெரியும், அவங்க இருக்கிற இடமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க நம்ம ஷேனும் ரிக்கும் ஷாக் ஆகுறாங்க. உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்கும்போது தான் ஆக்சுவலா மேகி படிச்ச ஸ்கூல்ல தான் இந்த பர்சனும் படிச்சிருக்காரு. இவருக்கு மேகியை தெரியும், ஆனா மேகிக்கு இப்படி ஒரு ஆள் இருக்கிறதுலாம் தெரியவே தெரியாது. ஸோ ஷேனும் ரிக் கிட்ட இவனை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கேன், குரூப் கிட்ட போய் சொல்லி அவ்வளவுதான், மொத்தமா எல்லாரும் வந்து நம்மள காலி பண்ணிடுவாங்க, இவனை இங்கேயே நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்னு ஷேன் சொல்றாரு. ஆனா ரிக் என்ன சொல்றாருன்னா, அவனை கொல்ல வேணாம், திரும்ப அவனை நம்ம இடத்துக்கு கொண்டு போவோம், அவனை விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதனால ஷேன் ரொம்ப கடுப்பாகிறாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி கத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய், நீ இதே மாதிரியே இருந்தேன்னு வச்சுக்கேன், உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை உன்னால காப்பாற்ற முடியாது, அப்புறம் நான் தான் திரும்ப உட்காந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க ரிக்கும் செமையா கடுப்பாகி 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷெயின்லாம் ஏதோ கோடாரையெல்லாம் எடுத்து விசிறி அடிக்கிறாரு. இப்படி இவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டு சவுண்டு போட ஜாம்பிஸ்லாம் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குதுங்க. கையை கட்டின நிலைமையில கீழே இருக்கிற அந்த அதர் கேங் பர்சனும் அப்படியே மெதுவா நகர்ந்து கத்தியை யூஸ் பண்ணி லாக்ல இருந்து வெளியே வராரு. நம்ம ஷெயினும் ஜாம்பி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு ஒரு ஸ்கூல் பஸ்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. ஃபுல்லா அந்த ஸ்கூல் பஸ்ஸை சுத்தி நிறைய ஜாம்பிஸ் இருக்குங்க. எங்க நம்ம ரிக்கு அந்த அதர் கேங் பர்சனை கூட்டிட்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டு நேரா வந்து ஷெயினையும் காப்பாத்தி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. சோ அந்த அதர் கேங் ஆளை அவங்க கொல்லவும் செய்யல, அங்கேயே விட்டுட்டும் வரல, திரும்ப வீட்டுக்கே கொண்டு போறாங்க. சோ அந்த அதர் கேங்கை சேர்ந்த ஆளை திரும்ப கூட்டிட்டு வந்து டெரில் இருக்காருல, அவரு செம்ம அடி அடிக்கிறாரு. உங்க ஆளுங்க மொத்தம் எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்க, ஒரு 30-40 பேர் கிட்ட இருப்போம், உங்ககிட்ட கன்ஸ்லாம் இருக்கா, உங்ககிட்ட இருக்கிறத விடவே பயங்கரமான கன்ஸ்லாம் இருக்கு, உங்க ஆளுங்க மோசமானவங்களா அப்படின்னு கேட்க, ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரிலாம் இவரு சொல்ல டெரிலுக்கும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ டெரிலும் இந்த விஷயத்த ரிக்கிட்ட சொல்ல வேற வழியே இல்லை, இவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துடுறாரு. அப்பதான் நம்ம தாத்தா டெல் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே ஒன்னா குரூப்பா இருக்கோம், நீ மட்டும் தனியா முடிவு எடுத்தா என்ன அர்த்தம்? சரி ஓகே டெல், இன்னைக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங்கை வச்சுப்போம், ஓட்டு எடுப்போம், அந்த பையனை கொல்லலாமா வேணாமான்னு சொல்லி, எதுக்கு அதிக ஓட்டு வருதோ அதையும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ரிக்கும் சொல்றாரு. ஸோ ஈவினிங் டைம் ஆகி அந்த மீட்டிங் நடக்கிற அந்த கேப்லயே ரிக்கோட பையன் இருக்கானே அந்த காரல் பையபுள்ள, அவன் என்ன பண்ணிருக்கான், யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம கன் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போகும்பொழுது அந்த புதக்குள்ளி ஒன்று இருக்கும்ல சின்னதா, ஜாம்பிஸ்லாம் அந்த வழியா வந்தா மாட்டிக்குமே, அப்படி ஒரு ஜாம்பி மாட்டிக்கிட்டு இருக்கு. அது கிட்ட போயிட்டு ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கான் பயபுள்ள. அவரும் கீழே இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி ஜாம்பி மேல அடிக்க, ஜாம்பியும் முன்னாடி வர ட்ரை பண்ணுது. அந்த ஃபோர்ஸ்னால அந்த செகதில இருந்து அதோட காலை எடுத்து காரலை பிடிக்கவே ட்ரை பண்ணுது. நல்ல வேளையா இன்னொரு கால செகதில மாட்டி இருந்ததுனால காரல் அந்த கேப்ல எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஈவினிங் டைம் ஆகி ஓட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அந்த பர்சனை கொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இருக்காங்க. ஆனா நம்ம
தாத்தா டெல்லு மட்டும் கொல்லக்கூடாது. இப்ப மனுஷங்க எல்லாருமே மிருகமா மாறிட்டாங்க. மீதி உயிரோட இருக்கிற நம்மளும் மிருகம் மாதிரி மாறக்கூடாதுல. மனிதம் நம்ம உடம்புல ஒரு சொட்டாவது இருக்கணும். அந்த பையன் ஜாம்பியா மாறல, இன்னமும் அவன் மனுஷனா தான் இருக்கான், ப்ளீஸ் அவனை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அதை இவர் மட்டும் தான் சொல்றாரு. மத்த எல்லாருமே அந்த பர்சனை கொன்னுடலான்னு சொல்ல மெஜாரிட்டி ஓட்டு கொல்லலான்னு வந்ததுனால ரிக்கோ அந்த ஆளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. ஆனா கொல்ல முடியல அவரால். ஏன்னா ஒரு ஜாம்பியா இருந்தா கண்ண முடிய அவர் ஷூட் பண்ணிருப்பாரு. அவன் ஒரு மனுஷனா இருக்கான், அழுதுகிட்டு இருக்கான். அதனால வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம டெல்லு தாத்தா இருக்காருல, அந்த பையனை கொல்ல போறாங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரமா வந்து நிக்கிறாரு. அப்பதான் ஒரு மாடு ஒண்ணு ஜாம்பினால அடிபட்டு இருக்கிறத பாக்குறாரு. என்ன அப்படின்னா இங்க ஜாம்பி இருக்கான்னு திரும்பி பார்க்கும்போது சடனா ஒரு ஜாம்பி வந்து டெல்லு தாத்தாவை காலி பண்ணுது. அப்படியே அவரை கடிச்சு கொதறிடுது. சவுண்ட கேட்டு எல்லாரும் ஓடி வராங்க, அந்த ஜாம்பியை போட்டு தள்ளுறாங்க. அவரும் டெல்லு தாத்தாவை காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணா ரொம்ப லேட்டு. அந்த ஜாம்பி ரொம்பவே கடிச்சு கொதறி இருக்கு தாத்தாவை. சோ ரிக்கோட பையன் கார்லோ அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான் அந்த இறந்து போன ஜாம்பியை. அப்பதான் இவனுக்கே தோணுது டெல்லு தாத்தா இறந்து போனதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கார்ல வந்து செகதியில மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஜாம்பியை வம்புழுத்து ஓடி பிடிச்சலாம் விளையாடிக்கிட்டு இருந்தான்ல, அந்த ஜாம்பி தான் இங்க வந்து டெல்லு தாத்தாவை காலி பண்ணிருக்கு. ரெண்டு காலும் செகதியில மாட்டிக்கிட்டு இருந்ததுன்னா அந்த ஜாம்பியால ஒன்னும் பண்ணிருக்க முடியாது, அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா அந்த பையன் வம்பழுத்து ஒரு கால் ரிலீஸ் ஆகுற மாதிரி பண்ணி விட்டுட்டான். சோ அதுக்கப்புறம் அந்த ஜாம்பி ஈஸியா வெளியே வந்து இப்ப இவரை காலி பண்ணிடுச்சு. சோ டெல் தாத்தா இறந்து போனதுக்கு நம்ம தான் காரணம்னு அந்த பையன் ஒரு கில்ட்ல இருக்கான். சோ இறந்து போன டெல் தாத்தாவை புதைக்கிறாங்க, இறுதி அஞ்சலியை செலுத்துறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு ஜாம்பிஸும் உள்ள வரக்கூடாதுன்னு சுத்தி எல்லா வேலையையும் ஸ்ட்ராங் பண்றாங்க. அந்த கார்லும் ரிக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஜாம்பிஸ் கூட விளையாண்டேன், அந்த ஜாம்பி தான் வந்து டெல் தாத்தாவை சாகடிச்சிருச்சு, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்ல நம்ம ரிக்கும் அதெல்லாம் உன் தப்பு கிடையாது சரியா, அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து நீயும் எப்படியாவது தப்பிக்கணும், சோ அதனால நீயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு கன்னை கொடுக்குறாரு அந்த பையன் கிட்ட. சோ இப்போ அந்த அதர் கேங் ஆள் இருக்கார்ல, அவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்கன்னா கொஞ்சம் தூரமா தள்ளி கொண்டு போய் விட்டுறலாம். அதாவது அவரோட கேங்குக்கும் போகாம திரும்ப இங்கேயும் வராத மாதிரி ரொம்ப தூரம் தள்ளி விடலான்றது தான் பிளான். ஆனா இந்த கேப்ல ஷெய்ன் என்ன பண்றாருன்னா அந்த அதர் கேங் ஆளை போய் பாக்குறாரு. இங்க இருந்து தப்பிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு உன் ஆளுங்கெல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அவரை தப்பிக்க வைக்கிற மாதிரியே காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு அவரை போட்டு தள்ளிட்டு அப்புறம் ஷெய்னு மரத்துல முட்டி முகத்துல இருந்து ரத்தம் வலிய வலிய வேகமா ஓடி போயிட்டு என்ன அடிச்சு போட்டு அந்த பையன் எஸ்கேப் ஆகி போயிட்டான், நம்ம சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா அவனோட ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்க, நம்ம எல்லாரையும் மொத்தமா காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஷெய்னு ரிக்க கூட்டிட்டு தனியா போயிடுறாரு. எங்க டெரிலும் கிளென்னும் காட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அதர் கேங் பர்சன் ஜாம்பியா இவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவரை போட்டு தள்ளுறாங்க. செக் பண்ணி பார்க்கும்பொழுது எந்த ஒரு ஜாம்பி கடிச்ச மாதிரியும் இல்ல, ஆனா இவர் ஜாம்பியா மாறி இருக்காரு, கழுத்தை யாரோ உடைச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த பர்சனை கழுத்தை உடைச்சு காலி பண்ணது ஷெய்ன் தான். ஏன் இப்படி பண்ணாருன்னா அப்பதான் ரிக்க கூட்டிட்டு தனியா வர முடியும், ரிக்க போட்டு தள்ளணுன்றதுக்காக. சோ இவர் நினைச்ச மாதிரியே தனியா ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. கன்னை காட்டி ரிக்க மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்காக திரும்ப வந்த, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு, நீ செத்தே போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. சோ நம்ம ரிக்குக்கும் புரிய வருது அவ்வளவுதான் ஷெய்ன் நம்மள சாகடிக்க போறான் அப்படின்னு சொல்லி. சோ அதனால ரிக்கு மெதுவா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தின நங்கூரத்தெல்லாம் போட்டுக்கிட்டே பக்கத்துல வந்துகிட்டே இருக்காரு. சடனா கத்தி எடுத்து ஷெய்னை போட்டு தள்ளி காலி பண்றாரு. சரின்னு ரிக்கு அங்க இருந்து வரலான்னு பொழுதுதான் அங்க கையில கன்னை வச்சுக்கிட்டு அந்த குட்டி பயபுள்ள கால் நிக்கிறான். கால் நீ என்ன பண்ற, கன்னை கீழே இருக்கு அப்படின்னு சொல்லியும் அந்த பையன் கன்னை கீழே இருக்காம அப்படியே ஷூட் பண்றான். நம்ம ரிக்கும் பயந்து போறாரு. பார்த்தா கார்ல வந்துட்டு ரிக்க ஷூட் பண்ணல, பின்னாடி இருக்கிற ஷெய்னை தான் ஷூட் பண்ணிருக்காரு. ஏன்னா ஷெய்ன் இறந்து போய் திடீர்னு ஜாம்பியா எழுந்து வந்திருக்காரு. ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா ஷெய்னை எந்த ஒரு ஜாம்பியும் கடிக்கவே இல்ல, அப்புறம் எப்படி அவரு ஜாம்பியா மாறினாரு. ஆனா இந்த விஷயம் ரிக்குக்கு தெரியும் போல எதையும் கண்டுக்காம அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஜாம்பியோடைய படையே வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல. ஆக்சுவலா சீசன் 1ல வந்து ரிக்கு ஒரு சிட்டிக்கு வருவாரு. அங்க ஒரு பெரிய பில்டிங்ல ஹெலிகாப்டர் போற மாதிரி தெரியும்ல. சோ உடனே அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கிறவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணும்போது நிறைய ஜாம்பிஸ் இருக்கும், டேங்க்ல போய் மாட்டுவார்ல. சோ அந்த ஹெலிகாப்டர் போகும்போது அதோட சவுண்டை கேட்டுட்டு தான் அந்த ஹெலிகாப்டர் போன டைரக்ஷன்லயே எல்லா ஜாம்பிஸும் போக ஆரம்பிச்சதுங்க. ஸோ அப்படி வந்து அந்த ஜாம்பிஸ் படம் தான் இப்போ இவங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஏன் இவங்க பின்னாடி வருதுன்னா அந்த குட்டி பையன் சுட்டான்ல அந்த சவுண்டை கேட்டு இப்போ இவங்க டைரக்ஷனில் வருது. அதாவது எல்லாரும் சேஃபாக இருக்கிற டாக்டருடைய வீட்டை நோக்கி ஜாம்பிஸோடைய படையே வருது. ஸோ டெரிலும் கிளென்னும் வராங்க. அவங்க வந்து விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஷேன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷேனை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போனதா சொன்ன அந்த பையனே ஜாம்பியா மாதிரி இங்கே தான் இருக்கான். ஸோ ஷேன் ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணுறான் அப்படின்னு டெரில் சொல்ல இங்கே லோரி ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா ஷேன் கூட போன ரிக்கையும் காணோம், இங்கே இருந்த காரலையும் காணோம்.
இந்த நேரத்துல தான் வெளியே ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. ஜாம்பிஸோடைய படையே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போகணும், இல்லனா அதுங்களை எதிர்த்து சண்டை போடணும். டாக்டருக்கு இந்த இடத்தை விட்டு வரதுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. ஏன்னா சந்ததியா அவங்க இங்க தான் வாழ்ந்திருக்காங்களாம். இந்த இடத்த நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி கன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஜாம்பிஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கார்ல அப்படியே சுத்தி சுத்தி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரிக்கும் அவரோட பையனும் ஜாம்பிஸ்க்கு பயந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பண்ண வீடு இருக்கும்ல, அதுக்குள்ள நிறைய ஜாம்பிஸை வர வச்சு அந்த பண்ண வீட்டையே கொளுத்துறாங்க. ஸோ இப்படின்னு இவங்க என்னதான் ஜாம்பியை ஷூட் பண்ணாலும் கொளுத்தினாலும் ஜாம்பிஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஜாம்பிஸ் இருக்குதுங்க, வேற வழியே இல்லை, இவங்க எஸ்கேப் ஆகி போயே ஆகணும். ஸோ அதனால ஒவ்வொரு கார்ல தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. அடுத்தவங்களை கூட்டு வரதுக்குலாம் டைமே கிடையாது. ஸோ அதனால எல்லாருமே தனித்தனியாக எஸ்கேப் ஆகி ஹைவேக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டாக்டர் அவர் வரமாட்டேன்னு அந்த இடத்துல நின்று ஜாம்பிஸை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம ரிக்கும் அவரோட பையனும் நேரா டாக்டர் கிட்ட வராங்க. டாக்டர் இங்க இருந்து சீக்கிரம் தப்பிச்சு போலாம் அப்படின்னு கூப்பிட்டா சொன்னா புரிஞ்சுக்கோ ரிக், என்னால வர முடியாது, நான் இங்க தான் இருப்பேன், இது என்னோட இடம் அப்படின்னு சொல்ல நம்ம ரிக்கும் டாக்டர் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஹெல்ப் எங்க எல்லாருக்கும் தேவை, நீங்க இங்கேயே இருந்து எந்த ஒரு யூஸும் இல்லாம சாகிறதுக்கு எங்க கூட வந்து மத்தவங்களுக்கு உதவியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல டாக்டரும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகேன்னு இவங்களும் ஒரு கார்ல எஸ்கேப் ஆகி ஹைவேக்கு வராங்க. ஸோ இப்படின்னு எல்லாருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. ஆண்ட்ரியான ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் மாட்டிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரத்துக்கு அவங்களால சமாளிக்க முடியும்னே தெரியல. ஸோ ஒரு வழியா எல்லாரும் ஒன்னா அந்த ஹைவேல மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரிக்கு நடந்த விஷயத்த சொல்றாரு, ஷெய்னை நான் கொன்னுட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் எங்க போகிறதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டெரில் வந்து ரிக்கு கிட்ட சொல்றாரு, அந்த அதர் கேங் சேர்ந்த பையனை ஷெய்ன் தான் கொன்னுருக்கானே, இறந்து போனவனை எந்த ஒரு ஜாம்பியும் கடிக்காம தன்னாலேயே அவன் ஜாம்பியா மாறி இருக்கான், அது எப்படின்னு தான் புரியல அப்படின்னு டெரில் சொல்லும் பொழுது ரிக் எதையும் கண்டுக்காம சரி அதை விடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அதை விடுங்கன்னு சொல்ற அப்படின்னா உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு கேட்க ரிக்கும் இந்த விஷயத்த நான் சொன்னா தேவையில்லாம எல்லாரும் பயப்படுவீங்க வேணாம், ஆனா டெரில் விடுற மாதிரி இல்ல, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லி நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போதுதான் ரிக்கு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சீசன் 1ல அந்த டிசீஸ் கண்ட்ரோல் சென்டர்ல இருக்கிற அந்த பயாலஜிஸ்ட் வந்துட்டு நம்ம ரிக் கிட்ட காதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவார்ல, ஆக்சுவலா அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இப்ப இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஜாம்பி வைரஸ் பரவிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஜாம்பி ஒரு மனுஷனை கடிக்கும் பொழுதுதான் அவன் ஜாம்பியா மாறுவான். ஆனா இப்ப எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் ஜாம்பி வைரஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்ல இயற்கையா இறந்து போயிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அந்த வைரஸ் நம்ம உடம்ப கண்ட்ரோல் பண்ணி நம்மள ஜாம்பியா மாத்திடும். ஸோ இதனாலதான் அந்த அதர் கேங் ஆளை ஷெய்னு காலி பண்ணிருப்பாரு. இறந்து போன உடனேயுமே அவர் உடம்புல இருக்கிற வைரஸ் அவரை கண்ட்ரோல் பண்ணி ஜாம்பியா மாறிடும். அதே மாதிரி தான் ஷெய்னும். ரிக்கு ஷெய்னை கொன்னதுக்கு அப்புறம் அவரும் ஜாம்பியா மாறி இருப்பாரு. ஏன்னா இப்ப இருக்கிற எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் அந்த வைரஸ் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை ரிக் சொன்ன உடனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம சும்மா இதே இடத்துல இருந்து உட்காந்து செத்து போனாலும் ஜாம்பியா மாறிடுவோம்ல, நம்மளால இப்ப எங்கேயும் போகவே முடியாது, பெட்ரோலும் இல்ல, சாப்பிட நமக்கு சாப்பாடும் இல்ல, என்ன பண்றது அப்படின்னு மாறி மாறி புலம்பும் பொழுது ரிக் கடுப்பாகிறாரு. இங்க பாருங்க, சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க, அடுத்தது என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ட்ரைலர் தான், இன்னும் மெயின் பிக்சரை நம்ம பார்க்கல, இதை விட மோசமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால பயப்படுறவங்க முடியாதுன்னு சொல்றவங்களாம் உடனடியா இந்த குரூப்பை விட்டு இப்பயே கிளம்பி போயிடுங்க. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இருங்க அப்படின்னு ரிக் சொல்ல யாரும் எதுவும் பேசாம கம்முன்னு இருக்காங்க. ஸோ ரிக்கு தான் இதுக்கப்புறம் இந்த குரூப்பை ஒரு லீடரா இருந்து இவங்க எல்லாரையும் எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கணும். ஆண்ட்ரியான ஒரு லேடியை விட்டுட்டு வந்தாங்கல்ல, அந்த லேடி ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. புல்லட் தீந்து போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, ஜாம்பிஸ்லாம் அவங்களை பிடிச்சு கடிக்க வருது. கரெக்டா அந்த நேரத்துல ஹுட்டி மாட்டிக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ஆண்ட்ரியாவை காப்பாத்துறாங்க. அதுவும் அந்த பர்சன் கூட 2 ஜாம்பிஸ் இருக்கு. அந்த 2 ஜாம்பிஸ்க்கும் கையே கிடையாது. அந்த ஜாம்பியை சங்கிலி போட்டு கூட கட்டி வச்சிருக்காங்க. என்னமோ நாயை வாக்கிங் கூட்டு போற மாதிரி ஆளு நிக்கிறாங்க. எங்க நம்ம ரிக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துலயே சீசன் 2 முடியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஹுட்டியை மாட்டிக்கிட்டு வந்த அந்த பர்சன் யாரு அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த சீசன்ல தான் தெரிய வரும். அடுத்த சீசன் வரதும் உங்க கையில தான் இருக்கு. ஸோ மறக்காம லைக்கை போட்டுருங்க. 20K லைக்ஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அடுத்த சீசனை ரொம்ப சீக்கிரமாவே பார்க்கலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். மறக்காம உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.